ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தைப்பொங்கலுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய மெனு தான் பண்ண போகிறோம், சைவ மெனு. பருப்பு வேக வைக்கிறதுக்கு நான் வந்து துவரம் பருப்பு இதில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை கழுவிக்கலாம். பருப்பு கழுவியாச்சு. இதில் 3 தக்காளி, மஞ்சள் தூள், ஒரு 5 பல் பூண்டு, தேவையான தண்ணி. பருப்பு வேக வைக்கிறப்பே நான் தக்காளி சேர்த்துட்டேன், தாளிக்கிறப்ப சேர்க்க வேணான்னு சொல்லிட்டு. இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பில் வச்சு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இதுவும் கரெக்டாக ஊறுறதுக்கு கரெக்டாக நம்ம சமையலாம் செஞ்சிட்ருக்கப்போ இது ஊறி வர்றதுக்கு நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். கழுவிட்டு ஊற வச்சிடலாம். உளுந்து வந்து கழுவியாச்சு, ஊற வச்சிடலாம். இது 1 மணி நேரத்துக்கு உளுந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். 1/2 கிலோ அரசாணிக்காயை இது போல் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கெலாம் பூசணிக்காய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம குட்டி குட்டியாக போட்டோம்னா சீக்கிரமாக குழஞ்சி போயிடும். ஏன்னா இது சட்டுன்னு அந்த ஆவிலேயே வெந்துடக்கூடிய ஒரு காய் தான் இது. அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நம்ம வெட்டி எடுத்துக்கணும். அப்புறமா வெங்காயம் கொஞ்சம் வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறமானதும் 2 வரமிளகாய், அடுத்து கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம். கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறமாக ஆனதுமே நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 2 வதக்குறப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுத்துரும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதில் அரசாணிக்காய் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துருவோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி, அதிகம் வேணாம், நம்ம கையில் 1 கையளவுக்கு போதும். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடுவோம். பாருங்கள், நல்லா வந்து நம்ம அந்த சிம்மில் வச்சு வேக வச்சதுனால நல்லா வந்து காய் வந்து வெந்திருக்கு பாருங்கள். நல்லா குழையாமல் வேகணும்னா இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு தண்ணியை வந்து லைட்டாக நம்ம கையில் இந்த கையளவுக்கு எடுத்து அப்படியே தொளிச்சு விட்டால் போதும். நிறைய தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் காய் வந்து நமக்கு முழுசாக வேகும். சூப்பராக பூசணிக்காய் வெந்திருக்கு. உடச்சி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வெந்துச்சு பார்த்தீங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து. ரொம்ப அப்படி கரண்டியை போட்டு கலந்துக்கிட்டே இருந்தோம்னாலும் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த மிளகாத்தூளோட ஒரு பச்சை வடை போகிறதுக்காக அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. கிட்டத்தட்ட இது அடுப்பில் வச்சு 4 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோ ஈஸியான ஒரு சக்கரை பூசணி. எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா இதை சக்கரை பூசணின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க. வெறும் பூசணிக்கான்னு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பேர் சொல்லி கூப்பிடுவாங்க இதுக்கு. நம்ம ஊர் கோயம்புத்தூர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இதை அரசாணிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாணிக்காய் வந்து நம்ம குழஞ்சி போகாமல் இருக்கணும்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா சூப்பராக வெந்துடும். அவ்வளோதான் பாருங்கள், அருமையான அரசாணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அவரைக்காயை இது போல் சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 1 வெங்காயம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதில் அவரைக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான உப்பு, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வத்துற வரைக்கும் மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து இது போல் அடிக்கடி கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் காயெல்லாம் ஒன்று போல் வேகும். நம்ம மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. தண்ணீராக வற்றி காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சூப்பராக அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். அவரைக்காய் பொரியல் பண்ணி இறக்கியாச்சு. அடுத்ததாக நம்ம கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பருப்பு வேக வச்சிடலாம். 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, இதை கழுவி வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு கழுவி எடுத்தாச்சு. இதில் ஒரு தக்காளி, ஒரு 4-5 வெங்காயம், தண்ணி, கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். சாம்பாருக்கு பருப்பு வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கனாலே போதும். அது வந்து நல்லா கலந்துரும். ரொம்ப மைய வேக வைக்கக்கூடாதுன்னு நான் முன்னாடியே சொல்லுவேன் இல்லையா, அதே போல் தான். ரொம்ப மைய வேக வைக்காதீங்க. இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டால் போதும். கரண்டி வச்சு கலந்தால் பருப்பு வந்து மசிய மாட்டுதுன்னா நீங்கள் பருப்பு மத்து வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கலாம். பொங்கலுக்கு பலகாய் சாம்பார் செய்வோம் இல்லையா, அதுக்காக நான் இன்றைக்கி பண்ணுற சாம்பார். இதில் நான் வந்து 5 வகையான காய் எடுத்து வச்சுருக்கேன். கத்தரிக்காய், முருங்கைக்காய், அவரைப்பருப்பு, அப்புறம் அரசாணிக்காய், மாங்காய். இதான் 5 விதமான இருக்குது. நீங்கள் 7 காய், 5 காய், 3 காய், இல்லை 9, 11 இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை விதம் தேவையோ அது போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 5 விதமான காய்கள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் தாளித்து விட்டுறலாம். சாம்பார் தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, அடுத்து கருவேப்பிலை, 100 கிராம் சின்ன வெங்காயம், வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம். கத்தரிக்காய், முருங்கைக்காய், அவரைப்பருப்பு, பூசணிக்காய், அப்புறமா மாங்காய், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு. தக்காளி வந்து நம்ம சேர்க்கலை, ஏன்னா பருப்பு கூடையே வேக வச்சிட்டோம். அதனால் தக்காளி வந்து இப்போ சேர்த்துக்கல. காயை கொஞ்சம் வதக்கிக்கலாம். காய் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1, 2, 3. அடுத்து தண்ணி. அஞ்சு நிமிஷத்துக்கு காய் வந்து கொதித்து வேகட்டும். மூடி வச்சிடலாம். காய் வேக வச்சு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. காயும் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வேகக்கூடிய காய் தான். சீக்கிரமாக கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் பருப்பு சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம வந்து இப்போ காய் வதக்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ பருப்பு தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா பருப்பு காய் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா பக்குவமாக வெந்துருச்சு. நான் முன்னாடியே சொன்னதான், மாங்காய் புளிப்பு இருக்கிறதுனால புளி வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை. இல்லை உங்களுக்கு புளிப்பும் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை தூவிடலாம். தூவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல். அவ்வளோதான். சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். ரசத்துக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். கரைச்சிடலாம். ரசத்துக்கு கரைச்சிட்டு அதை சக்கையெல்லாம் எடுத்தாச்சு. அது கூட 2 தக்காளி கரைச்சிக்கலாம். தக்காளி வந்து கரைச்சாச்சு. இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கரைச்சிருவோம். நம்ம சாம்பார்லாம் செய்கிறப்போ கொஞ்சம் பருப்பு வேக வச்சோம்னா அதில் ஒரு கரண்டி பருப்பு எடுத்து இந்த மாதிரி ரசத்துக்கு கரைச்சிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான். பருப்பு, புளி, தக்காளி 3ம் கரைச்சாச்சு. அடுத்ததாக ரசத்துக்கு தட்டிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், அடுத்து ஒரு 4-5 பூண்டு, இது கூட ஒரு பச்சை மிளகாய் தட்டி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தட்டி எடுத்தாச்சு. தக்காளி, புளி, பருப்பெல்லாம் கரைச்சி வச்சாச்சு. அடுத்ததாக தாளித்து விட்றலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், அடுத்துக்கு ரசத்துக்கு தட்டியிருக்கோலே அதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம புளி, தக்காளி, பருப்பெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். அடுத்து ரசத்துக்கு தேவையான தண்ணி,
கொஞ்சம் மல்லித்தலை, தேவையான உப்பு. நல்லா பொங்கி வரட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சாம்பார்லாம் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த ரசத்துக்கு கொஞ்சமாக பருப்பு, ஒரு கரண்டி அளவுக்கு எக்ஸ்ட்ரா பருப்பு வேக வச்சு அந்த பருப்பு எடுத்து நீங்கள் ரசத்துக்கு கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரசம் வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இல்லை நீங்கள் பருப்பு ரசம் மட்டும் தனியாக செய்யணும் அப்படின்னா பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக வச்சு இந்த மாதிரி ரசம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்கி வச்சிடலாம். இப்போ கூட்டுக்கு தேவையான பருப்பு பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்தாச்சு. கடலை பருப்பு முழுசாக நல்லா இருக்குது. அதே போல் பாசி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக வெந்திருக்கு. இப்படி தான் வெந்திருக்கணும். கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுறலாம். பருப்பு வந்து கடலை பருப்பு வந்து முழுசாக இருக்கணும். அப்போ தான் கூட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து கூட்டு செய்கிறதுக்கு நான் வந்து வெண்பூசணி 1/4 கிலோ எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கூட்டு தாளிச்சிடலாம். கூட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு இதில் வெண்பூசணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான உப்பு. மசால் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். காய் முங்குற அளவுக்கு தண்ணி. இப்போ மூடி வச்சிடலாம். தண்ணி வற்றி இந்த காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம். அடுத்து தேங்காய் அரைச்சிக்கலாம். நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தேங்காய், நம்ம கையில் இப்படி எடுத்தோம்னா ஒரு கையளவுக்கு தேங்காய் இருக்கணும். அடுத்து 4 பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் சீரகம். இது தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் இது போல் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்திருச்சு. காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நல்லா குலைவாக வெந்திருக்கு காய். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, பாசி பருப்பும் கடலை பருப்பும் அதையும் சேர்த்துடலாம். பருப்பு போட்டு கலந்தாச்சு. இந்த லைட்டாக இருக்கிற பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்குது. அந்த தண்ணி கொஞ்சமாக வத்தட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா அந்த தண்ணி பருப்பு ஊற்றினோடையே அந்த மாதிரி தண்ணியாக இருந்தது. இப்போ நல்லா வத்திருச்சு. இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், சீரகம், அதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் கலந்துருவோம். அவ்வளோதான். இந்த தேங்காய் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கொதிக்க வச்சு வேக வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் தேங்காய் போட்டதுக்கப்புறமா வேக வச்சோம்னா அந்த தேங்காய், சீரகம், அந்த வெள்ளை பூண்டெல்லாம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதோட மணமெல்லாம் போயிடும். அதனால் வேகிற கொஞ்சம் அந்த பச்சை மணம் அதில் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூட்டுக்கு. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா சூப்பராக கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு இதில் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுக்கிறது வந்து நல்லா கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பாயசம் வந்து நல்லா கலர் மாறாமல் இருக்கும். கொஞ்சமாக கருகிடுச்சுன்னா கூட அந்த பாயசத்தோட கலர் வந்து கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துடுங்க. லைட்டாக கலர் மாதிரி மணம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வறுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ எடுத்து குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ கழுவிட்டு வேக வச்சிடலாம். இப்போ பருப்பு கழுவி எடுத்தாச்சு. முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா குலைவாக வேக வைக்கணும் இல்லையா, அதனால் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக வெந்துருச்சு. நல்லா பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விடுங்க. நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுனால நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. பாருங்கள், எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல குலைவாக. ஒருவேளை நீங்கள் கரண்டி மத்து வச்சு கரைக்கிறப்போ இந்த மாதிரி கரைப்படலை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பை வந்து நல்லா குலைவாக மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு.
நான் இந்த குக்கர்லேயும் பாயசத்தை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வேறு பாத்திரத்தில் எதுக்கு மாற்றிட்டு அழுக்காகும் இல்லையா, அதனால் இதுலேயே இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். பருப்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லத்தை துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக 200 கிராம் சேர்த்துருக்கேன். வெல்லம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோம். ஏன்னா அதில் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து நல்லா கரையட்டும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த இனிப்போட டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும், அதுக்காக தான். இதுவே நீங்கள் நார்மல் பால் ஊற்றுறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா உப்பு வந்து சேர்க்கக்கூடாது. வெறும் பருப்பில் மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்து ஒரு 3 ஏலக்காயை தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு பாயசம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது. நம்ம ஜவ்வரிசியில் கூட ஜவ்வரிசி சேமியா போட்ட பாயசத்தில் கூட ஒவ்வொரு பக்குவத்தில் வேக வச்சு கலந்து எடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி பருப்பு பாயசம் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பருப்பை வறுத்து வேக வச்சு எடுத்துட்டாலே நமக்கு பாயசம் ரெடியான மாதிரி தான். அடுத்தடுத்து சர்க்கரை இந்த மாதிரி கலந்து எடுக்கிற வேலை மட்டும்தான். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுறலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் சின்ன சின்ன துண்டாக பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பொன்னிறமாக வதங்கட்டும். தேங்காய் வந்து லைட்டாக கலர் மாறினதுமே முந்திரி பருப்பு அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப கருகாமல் வரும். பார்த்திங்கன்னா தேங்காயும் முந்திரி பருப்பும் நல்லா கலர் மாறிடுச்சு. அடுத்ததாக திராட்சை சேர்த்துக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா உப்பி பலூன் மாதிரி வரும். அந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாயசத்தில் ஊற்றிடலாம். அடுத்து இந்த மாதிரி நம்ம கையில் சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 கை அளவுக்கு தேங்காய் துருவிட்டு கிளறி விட்டுடலாம். அருமையான ஒரு பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெறும் பாசி பருப்பு மட்டும் வச்சு பாயசம் செய்யுங்க. வேலையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடியும். அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். பருப்பு வந்து உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து நீங்கள் ஊற்றிக்கலாம். நமக்கு வந்து பருப்பில் தேங்காய் பால் ஊற்ற தேவையில்லை, ஏன்னா தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். நல்ல மணமாக இருக்கக்கூடிய ஒரு பருப்பு பாயசம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிடலாம். உளுந்தில் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரைக்கிறப்ப மட்டும் லைட்டாக தெளித்து அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உளுந்து வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா வடை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் தண்ணி வந்து பார்த்துட்டு நல்லா தெளித்து இந்த மாதிரி கையில் எடுத்து லைட்டாக தெளித்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். தேவையான உப்பு, நல்ல மாவு வந்து அரைக்கிற பக்குவம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 போல் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம். அதிக வெங்காயம் வேண்டாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இப்போ கலந்துடலாம். ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி ஒரே போல் சைடில் இந்த மாதிரி கலக்கணும். கலந்திங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதே சமயம் நீத்து போகாது. எண்ணெயும் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியேவும் காய வச்சிட்டோம் இல்லையா, அதனால் நம்ம கையில் ஒவ்வொரு டைமையும் இந்த மாதிரி கையில் தண்ணியை தடவி இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு நடுவில் ஓட்டை போட்டுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டுடலாம். போட்டதுமே நான் முன்னாடியே சொல்லுவேன், எப்பயுமே எல்லா வீடியோலையுமே இந்த மாதிரி வடை பொரிக்கிறதுல சில்லி பொரிக்கிறதுலாம் நான் சொல்லுவேன். போட்ட உடனே வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது. ஏன்னா அது வந்து கலைஞ்சு போயிடும். அதனால் அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அதுவே தானாக எழும்பி மேலே வரும். அதுக்கப்புறமா நம்ம அப்பப்போ திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அதே போல் தான் இப்போவும் நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உளுந்த வடைக்கு வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு வடை வரல அப்படின்னா சின்ன சின்ன போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதனால் அந்த மாதிரி வரலைன்னா ஃபீல் பண்ணாதீங்க.
டேஸ்ட்டு தான் நமக்கு முக்கியம். டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஓட்டை வருது ஓட்டை வரல அப்படிங்கிறதுலாம் நமக்கு தேவையே இல்லை. அடுத்த இதை எடுத்துகிட்டு அடுத்து தான் உங்களுக்கு நான் போண்டா மாதிரி போட்டு காட்டுறேன். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற வடையும் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இதே போல் எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக போட்டு எடுத்திங்கன்னா குட்டி குட்டியாக அப்படியே சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு. நம்ம ரோட்டு கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா உளுந்த வடை இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். குட்டி குட்டியாக போண்டாவாக இருக்கிறது கூட நல்லாயிருக்கு பாருங்கள். வெந்துருச்சு பாருங்கள், போண்டா மாதிரி போட்டது சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். கத்தரிக்காய், முருங்கைக்காய், அரசாணிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார், அப்புறமா பாசிப்பருப்பு பாயசம். ஆறுனதுனால அது கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசாணிக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், வெண்பூசணி கூட்டு, உளுந்து வடை, பருப்பு ரசம். அருமையான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு.